ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல இந்தி டால் கிராஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 2019 வெளிவந்துருச்சு. இது ஒரு டைம் லூப் ஹாரர் த்ரில்லர் மூவியா வெளிவந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஹீரோயின் ஒரு பிரெக்னன்சியா இருப்பாங்க. இவங்க ஹீரோவோட சண்டை போட்டுட்டு தன்னோட தம்பி கூட்டிக்கிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு அடர்ந்த காடு, அதாவது பில்லு பயிர் மாதிரி ஒரு காடு ஒன்று இருக்கும். அந்த காட்டு பகுதியில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்கும். என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சத்தம் போடுவான். உடனே காரை நிறுத்திட்டு அந்த காட்டுக்குள்ளார போவாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க மாட்டிக்குவாங்க. அங்கே பார்த்தா நிறைய அமானுஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். ஏன்னா ஹீரோ ஒரு பக்கமும் அவங்க தம்பி ஒரு பக்கமும் காணாமல் போயிடுவாங்க. அந்த பையனை தேடிட்டு போவாங்க. கடைசியாக பார்த்தா அந்த பையனை சத்தம் கேட்கும், ஆனால் பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ஹீரோயினையும் அவங்க தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. பயங்கரமான ஒரு அமானுஷம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இப்போ இதிலிருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே, படம் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த காட்டுக்குள்ளார அப்படியே இவங்க சுற்றும் போது நமக்கே திக் திக் நிமிடங்கள் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. அதுவும் ட்விஸ்ட் எண்டிங்கில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ணவும் முடியாது இவங்க எப்படா தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. படத்தோடைய பிஜி மியூசிக் படத்துக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. அந்த சினிமோட்டோகிராஃபிக்கில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த புல்லெல்லாம் எந்திரிச்சு இவங்களை அப்படியே துரத்தும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இப்போ கடைசியில் யாரா உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைம் லூப் படம். பார்த்தா திடீர்னு செத்துருவாங்க, திடீர்னு பார்த்தா உள்ளே வந்து வெளியே வருவாங்க. இப்படி படத்தில் வந்து ஒரு ஹாரர் கன்ஃபியூஸாகவே வச்சுருப்பாங்க நம்மளைய. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரே காடு சுற்றி சுற்றி அந்த காட்டையே காமிப்பாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மசில்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.